புராணங்களிலே வருகின்ற கதாபாத்திரங்கள் நிறைய நாம் வாழ்க்கையிலே அடிக்கடி அவர்களுடைய பெயரை உபயோகிப்போம். ஆனால் அவர்களுடைய உண்மையான கதை நமக்கு தெரியாது. அப்படி புராணங்களிலே நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கின்றார்கள். இந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் அவர்களை பற்றித்தான் இந்த காணொளியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம், புரிந்து கொள்ள இருக்கின்றோம். குறிப்பாக ராமாயணத்திலே வருகின்ற கதாபாத்திரங்கள், ராமாயணம் உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயம். அந்த ராமாயணத்திலே வருகின்ற பாத்திரங்கள், இந்த பாத்திரங்களை பற்றித்தான் இந்த ஆன்மீக விஷயத்திலே, ஆன்மீக சிந்தனையிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மறைந்தும் மறையாமல் இருப்பவர்கள் அவர்கள் எல்லோரும். ஆகவே அவர்களை பற்றி இன்றைய நல்ல நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ராமாயணத்திலே அகல்யா என்றொரு பாத்திரம் வரும். இந்த அகல்யா யார் என்றால், ராமருடைய அருளால் சாபம் நீங்க பெற்றவள். கடுமையான சாபம் ஏற்பட்டது அகல்யாவுக்கு. அகல்யாவுடைய சாபம் ராமருடைய திருவருளாலே நீங்க பெற்றது. அதேபோல் அகத்தியர் ராமனுக்கு போர்க்களத்திலே ஆதித்ய ஹிருதயம் உபதேசித்தார். இந்த ஆதித்ய ஹிருதயத்துக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு. இப்போது கூட ஏதேனும் மனம் சற்று நமக்கு பலவீனமாக இருந்தால் ஆதித்ய ஹிருதயம் சொன்னாலோ அல்லது கேட்டாலோ மனம் புத்துணர்ச்சி பெறும். ராமருக்கு அவதார நோக்கம் இருந்ததல்லவா? ஆகவே ராமன் மனிதனாக பிறந்திருக்கின்றார். அவர் தன்னுடைய தெய்வ சக்திகளை எல்லாம் ராமாயணத்திலே காட்ட முடியாது. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்தார். ஆகவே ராமனுக்கு மனோபலம் ஊட்டுவதற்காக அகத்திய முனிவர் இந்த ஆதித்ய ஹிருதயத்தை ராமருக்கு உபதேசம் செய்தார். அடுத்து அகம்பனன். இந்த அகம்பனன் யார் என்றால், ராவணனிடம் ராமனை பற்றி சொன்னவன். ராமனுடைய அம்புக்கு தப்பி பிழைத்த அதிசயமான ஒரு ராட்சசன் இந்த அகம்பனன் என்பவன். அடுத்து அங்கதன் வாலி தாரையின் மகன். வாலிக்கு அங்கதன் என்று இன்னொரு பெயரும் உண்டு. தாரையின் மகன், கிஷ்கிந்தையின் இளவரசன். தாரையினுடைய மகன், கிஷ்கிந்தையினுடைய இளவரசன். இந்த வாலிக்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு. யாரோடு சண்டையிட்டாலும் அவருடைய பலத்திலே பாதி இவனுக்கு வந்துவிடும். அதனால்தான் வாலியை யாராலுமே கொல்ல முடியாத ஒரு வரம் பெற்றிருந்தான்.